शंसार्यवंशकलशोदरिपूर्णचन्द्रम् श्रीमन्नृसिंह गुरुवर्यपदाब्जभृङ्गम् श्रीमन्ननन्तगुरुवर्यसुतम् गुणाब्धिम् सम्पत्कुमार गुरुवर्यमहम् प्रपद्ये। अस्मद्गुरुसमारम्भाम् यतिशेखरमध्यमाम् लक्ष्मीवल्लभपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्। பூர்வாச்சாரியாய் கேப்சியூல் மாதிரி வார்த்தைகள் சொல்லி வச்சிருக்கா. எல்லாம் அந்திம காலத்துக்குள்ளே சிஷ்யாளுக்கு சொல்லியிருந்தது. கஷ்ட காலத்துக்குள்ளே, மனசுக்கு சந்தோஷ காலத்துக்குள்ளே எல்லாம் பார்த்தாமால ஓதர் பண்ணி வச்சிருக்கா. இன்றைய தினம் 143ஆம் வார்த்தை. அதிகாரி கிருத்தியம், ஆச்சாரிய கிருத்தியம், புருஷகார கிருத்தியம், உபாய கிருத்தியம் என்று 4. இதில் அதிகாரி கிருத்தியமாவது ஆச்சாரிய சுஷ்ரூஷையும் கிருத்தஜதையும் உபாயத்தில் அத்தியவசாயமும் 3. உபாய கிருத்தியமாவது விரோதி நிவர்த்தகத்துவமும் பிராபிய சித்திகரத்துவமும் புருஷகார 2. புருஷகார கிருத்தியமாவது அபராதக்ஷாமகத்துவமும் கைங்கரிய வர்த்தகத்துவமும் 2. ஆச்சாரிய கிருத்தியமாவது அஜ்ஞாத ஜாபனமும் ருச்சி பிரவர்த்தகத்துவமும் 2. ஒன்னுதான் 3 சொல்றார். இதுக்கு வியாக்கியானம் என்ன தெளிவுபடுத்துறார்? 143ஆம் வார்த்தை. இவ்வார்த்தையில் சரணமடையும் அதிகாரி, சரணமடையப்படும் உபாயமான எம்பெருமான், புருஷகாரம் செய்யும் பிராட்டி, சரணமடைவனுக்கு அறிவு அளித்த ஆச்சாரியன் என்று 4 செய்யும் காரியங்களை சுருக்க கூறப்படுகின்றன. அதிகாரி செய்ய வேண்டியவை 4. ஆச்சாரிய கைங்கரியம் 1. ஆச்சாரிய விஷயத்தில் நன்றி 3. எம்பெருமானை உபாயமாக கொள்வதில் உறுதி. அப்புறம் உபாயமான எம்பெருமான் செய்பவை. அவன் என்ன பண்றான்? சரண்ய கிருத்தியம். உபாயமான எம்பெருமான் செய்பவை சரணமடைபவனுடைய விரோதிகளான அவித்யா கர்ம வாசனா ருச்சி பிரகிருதி சம்பந்தங்களை போக்குவது. என்னென்ன போக்கணும்? அவித்யை, கர்மம், கர்ம வாசனா, ருச்சி, பிரகிருதி சம்பந்தம், இது மூர்த்தியும் போக்கணும். 3வது பரமப்பிராப்தியமான பரார்த்தானுபவ கைங்கரியங்களை அளிப்பது. இதுவும் வந்திருந்து எம்பெருமான் கிருத்தியம். அடுத்தது 3வது புருஷகாரமான விராட்டி செய்பவை சரணாகத்தன் செய்த குற்றங்களை எம்பெருமானை பொறுப்பிக்கை 1. 2வது அவன் செய்யும் பிராப்தியமான கைங்கரியங்களை வளர்க்கை 2. அப்புறம் 4வது ஆச்சாரிய கிருத்தியமாவது சிஷ்யன் அறியாத அர்த்தங்களை அறிவிக்கை, பிரார்த்தனா பரார்த்த அனுபவ கைங்கரியங்களை ருச்சியை வளர்க்கை. இப்போ சுவார்த்தம் ஒண்ணுமில்லை, எல்லாம் பரார்த்தம் தான். பரந்தன் எம்பெருமானுக்காக. சோ பரார்த்த அனுபவ கைங்கரியங்களில் ருச்சியை வளர்க்கை. இது யாருடைய கிருத்தியம்? ஆச்சாரிய கிருத்தியம். அஜ்ஞாத ஜாபனம், மறந்ததை நினைவுபடுத்துறது. அப்புறம் ருச்சி பிரவர்த்தகத்துவம், என்ன? பரார்த்த அனுபவ கைங்கரியங்களில் ருச்சியை வளர்க்கை. 4 பேருடைய கிருத்தியம். யார் யாரு? அதிகாரி, ஆச்சாரிய, புருஷகார, உபாய கிருத்தியம். 4 எம்பெருமானுடைய கிருத்தியம். அடுத்தது
144 வார்த்தை. எம்பெருமான் ஜெகத்தை சிருஷ்டிக்கிறதுக்கு பிரயோஜனம் ஏன் சிருஷ்டி பண்றான் அப்படின்னா, சேத்தனருக்கு மோட்சத்தில் இச்சை பிறக்கை, நம்ம பேர் பெற்றவாளுக்கு மோட்சத்தில் இச்சை பிறக்கிறதுக்காக சிருஷ்டி பண்றான். அவதாரங்களுக்கு பிரயோஜனம் ஏன் அவதாரம் எடுக்கிறான்? மோட்ச பிரதானம் பண்ணுகை, எல்லாம் மேல இருக்கிறது. மோட்ச பிரதானம், மோட்ச பிரதானம் பண்ணுவது ஞான பிரதானம் பண்ணினால். துருவன் தபஸ் பண்ணான், பெருமாள் வந்து நின்னார், என்ன வேணும் என்ன ஒன்னும் தெரியல, சங்கத்தால் தொட்டார், தொட்டவுடனே ஞானம் வந்துருது. ஞானம் எதுக்காக? மோட்ச பிரதானம் பண்ணுவது ஞான பிரதானம் பண்ணினால். ஞான பிரதானம் பண்ணுவது ஆச்சாரியோபதேச முகத்தாலே. ஆச்சாரியன் இருவருக்கும் உபகாரகன், பெருமாளுக்கும் உபகாரகன், சிஷ்யனுக்கும் உபகாரகன். எங்கனே என்னில் சேத்தனனுக்கு சேஷியை உபகரித்தான். சேஷியின் எம்பெருமான் சேஷிக்கு சேத்தனனை உபகரித்தான். இப்படி இருக்கிற ஆச்சாரியனுக்கு பிரத்யுபகாரம் பண்ணலாவது விபூதி சதுஷ்டயமும் ஈஸ்வர த்வித்வமும் உண்டாகில். ஆச்சாரியனாவான் அர்த்தகாமங்களால் நசி அறுத்து பகவத் பாகவத விஷயங்களிலே மிகவும் நசை உண்டாக்குமவன். இதுக்கு வியாக்கியானம் என்ன சொல்றார்? ஞானான் மோக்ஷம் என்கிறபடியே மோக்ஷஸ்வரூபத்தை பற்றிய அறிவு எவனுக்கு உண்டாகிறதோ அவனுக்கே மோட்சத்தை எம்பெருமான் அளிக்க முடியும் என்று கருத்து. இவ்வாக்கியங்களில் சொல்லப்படும் அர்த்தம் தீவிர பூஷணத்தில் 428, 429, 432 தூரணைகளிலும் அவற்றின் வியாக்கியானங்களிலும் விளக்கப்பட்டது அப்படின்னு கைவிட்டார். அங்கு கண்டுகொள்வது தர்மார்த்த காமமோக்ஷங்களாகிற 4 புருஷார்த்தங்களில் அர்த்த காமங்களில் ஆசையை அறுத்து பரமதர்மமாகவும் மோட்ச பிராப்தியமாகவும் இருக்கும் பகவத் பாகவத விஷயங்களில் மிகவும் ஆசையை உண்டாக்குகிறவன் எவனோ அவனே ஆச்சாரியன். மற்றவர்கள் ஆச்சாரிய சப்தத்தால் சொல்லப்பட்டாலும் அவர்கள் ஆச்சாரியர்கள் அல்ல. பகவத் பாகவத விஷயத்திலே ஈடுபடுத்துபவர்கள் ஆச்சாரிய கிருத்தியம் பண்ணுவார்கள். அடுத்தது 145 வார்த்தை. நான் ஒரு நூலில் வைத்து சொல் என்றால் சொல்லும் நூலில் மாலைகள் ஒரு முமுட்சுவுக்கு பாவனமுமாய் போக்கியமுமாய் இருக்கும் என்று ஆச்சான் பிள்ளை வார்த்தை. இது 145 வார்த்தை. நூலில் தொடக்கப்படும் மாலைகள் அவற்றை அணிபவனுக்கு பரிசுத்தியை விளைப்பவையாய் இனியவையாயிருக்குவது போலா நூலில் அந்த கிரந்தத்தில் சொல்லப்படும் அர்த்தங்கள் மோட்சமடைய விரும்புகிறவனுக்கு பரிசுத்தியை விளைப்பவையாய். இப்போ இத்தனைலாம் பாராயணம் பண்றோம், கீதா பாராயணம் பண்றோம், பகவத் ராமாயணம் பாராயணம் பண்றோம், இந்த திவ்யபிரபந்தம் பாராயணம் பண்றோம். என்ன இருந்தாது அப்படின்னு என்ன சொல்றாருன்னா, நூலில் அந்த கிரந்தங்களில் சொல்லப்படும் அர்த்தங்கள் மோட்சம் அடைய விரும்புகிறவனுக்கு பரிசுத்தியை விளைப்பவையாய் இனியவையாய் இருக்கும் என்று கருத்து. நமக்கு இனிப்பாகவும் இருக்கும், பரிசுத்தியும் கொடுக்கும், போம்படியும் காண்பிக்கும். அது 145 வார்த்தை.
146ஆம் வார்த்தை. ஆச்சான் பிள்ளை சிறிய தாயார் சித்தி பெரிய பிள்ளையையும் ஆச்சான் பிள்ளையையும் சேவித்து கூறுகிற காலத்தில் இவள் சோகார்த்தையாக, ஆச்சான் பிள்ளை நீ சோகிக்கிறது என்ன? சோக்கிறது என்ன? அனாதி காலம் பாபவாசனைகளாலே ஜென்மாதிகளிலே ஈஸ்வரன் இன்னும் என்னை தள்ளப் புகுகிறானோ என்று பயப்பட்டு நின்றேன் என்ன. இன்னும் அநேக ஜென்மங்கள் இந்த மாதிரி வந்துருக்குமா பயம். அப்படி என்ன கிடுவாய், இது ஆர் கேட்டு என்றிருந்தாய்? உனக்கு சிருஷ்டிக்க வேண்டுமா, அவதரிக்க வேண்டுமா? பிறப்பில் பல்பிறவி பெருமான் என்றும் பொருளென்று விலகம் படைத்தவன் புகழ் மேல் என்றும் சம்பவாமி யுகே யுகே என்னும் ஒருவனை பிடிக்க ஊரை வளையுமா போலே அகில ஜெகத் சுவாமியாயித்து அஸ்மத் சுவாமியாக இருக்கின்றோ என்றலை செய்தார். அகில ஜெகத் சுவாமியே அஸ்மத் சுவாமி, நீ எந்த பயப்படுறார் அப்படின்றார். இதுக்கு வியாக்கியானம். ஆச்சான் பிள்ளை பெரியவாச்சான் பிள்ளை வார்த்தை இது. பெரிய பிள்ளை அவருடைய தகப்பனாரான யாமுனாச்சாரியர் இருக்கக்கூடும். சிருஷ்டிப்பது அவதரிப்பது முதலான ஆணை தொழில்கள் செய்வது நீயோ? நீ சிருஷ்டி பண்றாயா, நீ காப்பாற்றுறாயா? எல்லாம் பகவான் தானே பண்றான். உன்னையும் உன்னை போன்றவர்களையும் பெறுவதற்காக அவனென்றோ இவ் ஆணை தொழில்கள் செய்து வருகிறான். அப்படி இருக்கா உன் ரட்சணத்தை பற்றி நீ ஏன் கவலைப்படுகிறாய்? உனக்காக அவன் அநாதி காலமாக பாடிருப்பவர் பாடுபட்டு வரும் போது நீ உனக்காக பாடுபடுவதையும் கவலைப்படுவதையும் விட்டாலே போதும். உடையவன் உடைமையை தன்னடையே ஏற்றுக் கொள்கிறான். ஒரு பை இருக்கு, பை எங்க வச்சு அங்க உட்காந்துருக்கு. பை உடைமை, உடையவன் ஓனர். அந்த பை எப்படி இருக்கான்? அச்சித்த மாதிரி உட்காந்து, அச்சித் கிரத பாரத்தின் தத்து மாதிரி இருக்கு. நீ அந்த மாதிரி இருக்க வேண்டியது இப்படி அப்படின்னா உடையவன் ஓனர், உடைமையை ப்ராப்பர்ட்டியை தன்னடையே ஏற்றுக்கொள்கிறான் என்று கருத்து. பிறப்பில் பல்பிறவி பெருமான் திருவாய்மொழி. அதே மாதிரி பொருளென்று உலகம் படைத்தவன் புகழ் மேல், உலக எல்லாத்தையும் பொருள் என்று படைத்தான், காப்பாற்றலும் அவனுடைய காரியம். சம்பவாமி யுகே யுகே, எப்போ? பரித்திராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருத்தாம் தர்மசம்ஸ்தாபனார்த்தாயா, சாதுக்களின் ரட்சணத்துக்காகவும் துஷ்டர்களை அழிப்பதற்காகவும் தர்மத்தை நிறுத்துவதற்காகவும் யுகந்தோறும் இருக்கிறேன். 4ஆம் அத்தியாயம் அவதார ரகசியம் 8வது ஸ்லோகம் என்று கண்ணன் வார்த்தை. அகில ஜெகத் சுவாமின்னு அஸ்மத் சுவாமின்னு சரணாகத கத்தியம். எல்லா உலகத்துக்கும் சுவாமியே, அடியேனுக்கும் சுவாமியே என்னும் வாக்கியத்தில் நோக்கு. சோ பொறுப்பு யாருடையது? அவனுடைய பொறுப்பு அப்படி இருக்கணுமே தவிர நீ உன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு ஏன் கவலைப்படுறாய் அப்படின்னு அந்த மாமி சொல்ற சித்தம்மாளுக்கு. அப்புறம் 147ஆம் வார்த்தை. ஞானப்பிரதன் ஆச்சாரியன், ஞான வர்த்தகர் ஸ்ரீ வைஷ்ணவர்கள், ஞான விஷயம் எம்பெருமான், ஞான பலம் கைங்கரியம், பலத்தின் இனிமை பாகவத கைங்கரியம். சிஷ்யனுக்கு ஆச்சாரியனுடைய சுப்பிரசாதம் அப்பிரசாதமாகவும், அப்பிரசாதம் சுப்பிரசாதமாகவும் வேணும்.
இன்னொரு சொல்றேன், சிஷ்யனுக்கு ஆச்சாரியனுடைய சுப்பிரசாதம் அப்பிரசாதமாகவும் அப்பிரசாதம் சுப்பிரசாதமாகவும் வேணும். வியாக்கியானம் என்ன சொல்ற? எம்பெருமானே பிராப்திய பிராபகங்களாயிருப்பவன் என்னும் அறிவை அளிப்பவன் ஆச்சாரியன். விஷாத்துணையாஞ்சிருக்கும் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அவ்வறிவை வளர்ப்பவர்கள். பிராப்திய பிராபகங்களாயிருக்கும் எம்பெருமான் அவ்வறிவுக்கு விஷயம். அவ்வறிவை பெற்ற சேதனுக்கு அவ்வறிவின் பயனாக ஏற்படுவது பகவத் கைங்கரியம். அந்த பகவத் கைங்கரியத்தில் இனிமை அதிகரிக்க அதிகரிக்க அவ்வினிமை எம்பெருமான் அளவோடு நிற்க விடாமல் அவனடியார்கள் விஷயத்திலும் கைங்கரியம் செய்யும்படி மூட்டும். ஒவ்வொரு சமயங்களில் ஆச்சாரியன் மிகுதியாக அருளை படியும் போது அதனால் சிஷ்யனுக்கு ஒரு அகங்காரம் ஏற்பட இடமுண்டு. அதற்கு இடங்கொடாமல் சமநிலையில் நின்று அந்த சுப்பிரசாதத்தையும் அப்பிரசாதம் போலே பிரசாதமின்மை போலே பாவித்து அடங்கி இருக்க வேண்டும். சில சமயம் ஆச்சாரியன் அப்பிரசாதமாகிற நிகிரகத்தையும் காட்டக்கூடும். அப்போது சிஷ்யன் வேறுபாடு அடையாமல் வெறுப்படையாமல் அதையும் ஆச்சாரியன் அளித்த பெரிய சம்மானம் போலே நினைத்து மகிழ்ந்திருக்க வேண்டும். அடுத்தது 148ஆம் வார்த்தை. ஆச்சாரிய விஷயத்தில் கிருதஜ்ஞத்தை, விஸ்வாசம், பிரேமம், விஸ்லேஷ பீருவாகை, சம்ஸ்லேஷ விஷயம், மங்களாசாசனம், கதி சிந்தனை, அனுபவேச்சை இவை இத்தனையும் உடையவன் ஆத்ம ஞானம் உடையவன் ஆகிறான். மறுபடியும் சொல்றேன், ஆச்சாரியின் விஷயத்திலே கிருத்தஜ்ஞத்தை, விஸ்வாசம் 2, பிரேமம் 3, விஸ்லேஷ பீருவாகை 4, சம்ஸ்லேஷ விஷயம் 5, மங்களாசாசனம் 6, கதி சிந்தனை 7, அனுபவேச்சை 8 இவை இத்தனையும் உடையவன் ஆத்ம ஞானம் உடையவன் ஆகிறான். இதர் வார்த்தை. வியாக்கியானம். ஆச்சாரியன் விஷயத்தில் அவன் செய்த உபகாரத்துக்கு நன்றி பாராட்டுதல் கிருதஜ்ஞதை. 2வது, அவன் வார்த்தையில் நம்பிக்கை கொள்ளுதல் விஸ்வாசம். 3, அவனிடம் அன்பு காட்டுதல் பிரேமம். 4வது, அவனை பிரிவதில் தெரியாமை விஸ்லேஷ பீரு பெருத்தம். 5, அவனோடு எப்போதும் கூடியிருத்தல் சம்ஸ்லேஷ விஷயம். அவனுக்கு மங்களாசாசனம் செய்தல் மங்களாசாசனம். அவனையே பிராப்திய பிராபகங்களாக எப்போதும் நினைத்தல் கதி சிந்தனை. 8வது, அவனுடைய திருமேனியையும் திருக்குணங்களையும் எப்போதும் அனுபவிக்க விரும்புதல் அனுபவேச்சை. இவை இத்தனையும் உடையவன் ஆத்ம ஞானமுடையவனாகிறான். இவ்வெட்டையும் உடையவனை ஆச்சாரியராட்சத்தாலே உண்மையான ஆத்ம ஞானம் உடையவனாகிறான். அடுத்தது 149ஆம் வார்த்தை. அர்த்த பிரவணனுக்கு காசு ஆசைப்படுறான். பந்துவும் இல்லை, குருவும் இல்லை. விஷயப்பிரவணனுக்கு லஜ்ஜையும் இல்லை, பயமும் இல்லை. சுத்து நலிந்தவனுக்கு விவேகமும் இல்லை, நியத்தியும் இல்லை. ஞானிக்கு நித்திரை இல்லை, சுகமும் இல்லை. 2 இல்லை 4 பேருக்கு
பொருளில் ஈடுபட்டவனுக்கு பொருளே அனைத்திலும் பெரியதாக தோன்றுமாகியாலே அவன் உறவினரையும் ஆச்சாரியனையும் உபேட்சித்து விடுவான். இரண்டாவது, காமாதுராணாம் ந பயம் ந லஜ்ஜா வித்யாதுராணாம் ந சுசுகம் ந நித்ரா. அது சொல்றது. காமத்தில் ஈடுபட்டவனுக்கு பயமில்லை, வெட்கமில்லை என்கிறபடியே காமம் கண்ணை மறைத்து விடுமாகியால் அவர்கள் தங்கள் காமத்தை பிறர் அறிந்து விடுவார்களே என்று வெட்கப்படவும் மாட்டார்கள். தகாத காமமாயிற்றே என்று பயப்படவும் மாட்டார்கள். பசியால் வருந்தினவனுக்கு இந்த பொருளை சாப்பிடலாம், இன்னதை சாப்பிடக்கூடாது என்ற பகுத்த அறிவில் அகன்றுவிடும். குளித்து உட்கார்ந்து கொண்டு சாப்பிட வேண்டும் முதலான நீதியும் பார்க்க மாட்டான். எம்பெருமானுடைய ஞானம் கனிந்து பக்தியாக முத்திய ஆழ்வார்கள் போன்றவர்களுக்கு தல்லமாலை கண்ணாரக் கண்டு கழுகோர் காதலத்தார்க்கும் உண்டோ கண்கள் துஞ்சுதலே. திருவிருத்தம் 97வது வாசனம் என்கிற ரீதியில் நித்திரையும் இல்லை. அடிக்கடி எம்பெருமானை பிரிந்து துன்பமுறுவதும் கூடினபோது சஞ்சோகா விப்ரயோகாந்தாக சேர்வதெல்லாம் பெறுவதிலேயே முடியும் என்கிறபடியே வரப்போகிற பிரிவை நினைத்து வருந்துவதும் ஆயிருக்கும் ஆகையாலே சுகமும் இல்லை. அடுத்தது, இது சம்ஸ்கிருத்தியம் ஸ்லோகம் இருக்கு, அதையும் சொல்லிருக்க. 150ஆம் வார்த்தை. திருக்கச்சி நம்பி ஸ்ரீபாதத்திலே ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் ஆசிரியித்து அடியேனே அங்கீகரித்தனர் வேணும் என்ன நம்பி திருக்கச்சி நம்பி சொல்ற பெருமாளுக்கு விண்ணப்பம் செய்ய பெருமாளும் நம்மை அவருக்கு சொல்லும் என்ன நம்பியும் பெருமாள் பிரபத்தியை அருளிச் செய்ய ஸ்ரீ வைஷ்ணவரும் கிருதார்த்தராய் க்ஷணகாலமும் நம்பியை பிரியாது சேவிக்க இவருடைய பிரகிருதி பந்துக்கள் இது கண்டு பொறுக்க மாட்டாமல் இவரை பிரித்து கொண்டு போய் பிராயஷ்சித்தம் பண்ண வேண்டும் என்ன இவரும் ஆகில் அனந்த சரஸில் தீர்த்தமாடி வாராகின்றேன் என்று போந்து நம்பி ஸ்ரீபாரத்திலே தண்டனிட்டு நிற்க நீர் போகாவிட்டதன் அவர்கள் பல்லாங்கு சொல்லாமே என்ன அத்தனையும் அடியேனுக்கு என்று சோகம் பொறுக்க மாட்டாமல் சோகார்த்தராய் பரமவரத்திற்கு எழுந்தருளினார். இது ஒரு வரலாறு. என்ன சொல்றதுல இவ்வார்த்தை ஆச்சாரிய விசேஷ பிரசங்கத்தில் ஆச்சாரிய விஸ்லேஷ பிரசங்கத்தில் மூச்சடங்கப்பெற்ற ஒரு பரம பாகவதரின் விருத்தாந்தத்தை விவரிக்கிறது. பிராப்திய பிராபகங்களாயிருப்பது நாமே என்று அந்த ஸ்ரீ வைஷ்ணவருக்கு சொல்லும் என்று பெருமாள் அருளிச் செய்தபடி என்றபடி திருக்கச்சி நம்பி பெருமாள் அருளிச் செய்த என ஒரு பேஷண்ட் இருந்தாரு காஞ்சி பெருமாளோட திருக்கச்சி நம்பி பெருமாள் அருளிச் செய்த ராமகிருஷ்ண வராக சர்ம ஸ்லோகங்களை அந்த ஸ்ரீ வைஷ்ணவருக்கு அர்த்தத்தோட கூட உபதேசித்தார் என்று கருத்து. அந்தனர் குலத்தைச் சேர்ந்த அந்த ஸ்ரீ வைஷ்ணவருடைய தேக பந்துக்கள் நம்பியினுடைய பிரபாவம் அறியாமல் அவர் வைஷ்யர் என்பதையே பார்த்து வைஷ்யரை ஆசிரியத்ததற்கு பிராயச்சித்தம் பண்ண முயன்றார்கள் என்று கருத்து. அந்த ஸ்ரீ வைஷ்ணவரம் அவர்களிடமிருந்து
தப்புவதற்காக சிவபெருமாள் கோவிலின் முன்புறம் இருக்கும் அனந்தசரஸில் நீராடி பிராயச்சித்தம் செய்து கொள்ள வருவதாக பொய்கூறி நம்பி திருவிடுவாரத்தை அடைந்து வணங்கி அவரை அகலமாட்டாமல் நிற்க நம்பியும் தேகபந்துக்களோட விரோதித்துக் கொண்டு அவர்களிடம் போகாமல் நீர் இங்கிருப்பது தவறு என்று நிர்பந்தமாக அவரை போகச் சொல்ல நம்பியின் விஸ்லேஷம் பிரிவு பொறுக்க மாட்டாமல் பெருவருத்தம் உத்தவராய் அப்போதே மூச்சிறங்கி பரமபதம் அடைந்தார் என்று கருத்து. ஓர்மா 151 வார்த்தை அனந்தாழ்வான் யட்சானுக்கு அருளிச் செய்கிற வார்த்தை. கர்நாடகாவிலிருந்து எம்பெருமான் ஆழ்வான் நம்ம ராமாவதி ஆசிரியத்துவா 5 பேர் அந்த இதுல இருக்கிறவா, இதுல ஆச்சாரிய சந்ததி இருக்கிறவா யட்சான், மருதூர் நம்பி, அனந்தாழ்வான், சோமாயிஷி அண்டான், தொண்டனூர் நம்பி, இவ் 5 பேர். அதுல அனந்தாழ்வான் யட்சானுக்கு அருளிச் செய்கிற வார்த்தை. இவ்வாத்மாவாகிற பெண் பிள்ளையை ஆச்சாரியனாகிற பிதா எம்பெருமானாகிய வரனுக்கு குருபரம்பரையாகிற புருஷக்காரத்தை முன்னிட்டு துவஜமாகிற மந்திரத்தை சொல்லி உதக்கம் பண்ணி கொடுத்தான். கல்யாணம் பண்ணி கொடுத்தா ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு அப்படின்றார். இதுக்கு இவ்வார்த்தை ஆச்சாரியன் எம்பெருமானுக்கு ஒரு சிஷ்யனை அளிப்பதை ஒரு பிதா வரனுக்கு தன் பெண் நீர்வார்த்து கன்னிகாதானமாக கொடுப்பதோடு ஒப்பிடுகிறது. இவ்விஷயம் ஆச்சாரிய ஹிருதியும் 120வது சூழ்நிலையிலும் அதன் வியாக்கியானத்திலும் மிக விரிவாக விவரிக்கப்பட்டது. ஒரு விவாகத்துக்கு கடகர் போலே இந்த ஜீவாத்மா பரமாத்மாக்களின் விவாகத்துக்கு குருபரம்பரையில் அடங்கிய ஆச்சாரியர்கள் கடகர்கள் என்ற கருத்து. யட்சான், அனந்தாழ்வான் இருவரும் முதலில் எம்பெருமானாருக்கு பிறகு கொண்டாடப் பெருமாள் எம்பெருமானாருக்கு சிஷ்யர்களாயிருந்தவர்கள் ஆகியனாலே குருபரம்பரையாக புருஷகாரத்தை முன்னிட்டு துவயமாகிற மந்திரத்தை சொல்லி உதக்கம் பண்ணி கொடுத்தார்கள், நீர் வார்த்து கொடுத்தார்கள். 152 வார்த்தை. ஆச்சான் பிள்ளை ஸ்ரீபாரத்தில் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் அகங்காரிகள் நடையாடிக் போருகிற அடியேனுக்கு அக்கறைப்பட வழியுண்டோ என்று கேட்க, நான் அகங்காரத்துடன் இருந்திருக்கேன், அக்கறை பொறுத்த வழி இருக்கா சுவாமின்னு கேட்டார். அருளிச் செய்கிற வார்த்தை. அதுக்கு அர்த்தம் சொல்றார். போக்தாவானவன் போக்கிய பதார்த்தத்தை குலங்கொண்டே ஸ்வீகரித்து வைத்து போக காலம் வந்தவாறே குலங்கருத்து மணியை பூஜிக்குமா போலே ஆச்சாரிய வரணம் பண்ணி சரணாகதனாஞ்சிருப்பான் ஒரு அதிகாரிக்கு அகங்காராதிகள் நடையாடித்தாகிலும் கைவிடாதே ஸ்வீகரித்து தீர்ந்தவடையவர் தம்மை திருத்தி பிணகொள்ளவல்லா என்கிறபடியே இவனுடைய அகங்காராதிகளாக சேத்தை கழுவி போகட்டு போக்கியமான வஸ்துவை போக்தாவான எம்பெருமான் தானே புஜிக்கும் என்று நினைந்திரீர் என்று அருளை செய்தார். சுரங்கத்தில் இருந்து மணி முதலான போக்கிய பொருள்களை அவற்றிலுள்ள அடுக்கோடையே கை கொண்டு அவற்றை அணியும் போது ஷானை முதலானவற்றில் இட்டு அவ்விடுக்கை கழுத்தி அந்த மணி முதலானவற்றை அணிவது போலே
எம்பெருமான் ஓர் ஆச்சாரியன் மூலம் தன்னை அடைத்த அதிகாரியை அகங்காரம் முதலான கழுக்குகளோடையே ஏற்றுக்கொண்டு தீர்ந்தவடையவர் தம்மை திருத்திப் பணி வெள்ளவல்ல ஆர்ந்த வழிச்சதனை அவருக்கான எம்மானே 3:5:1 3:5:11 3:10 5 திருவாய்மொழி 11 என்கிறபடியே அவற்றை காலக்கிரமத்தில் கழித்து திருநாட்டுக்கு கொண்டு போய் அனுபவிப்பான் என்று கருத்து. 153 வார்த்தை. எங்களாழ்வான் ஆச்சாரியனாவான் அகங்காரத்தை விட்டு அடிச்சாட்டத்தை விட்டு அலமாப்பை விட்டு அகாரார்த்தமான அந்தர்யாமிக்கே அச்சாவதாரத்தை ஆசிரியித்து ஆனந்தியாக போரும் அவன் அல்லாதான் ஒருவனுக்கு குடிமகனாய் லோககுருவாயிருக்க லோகத்துக்கடைய குடிமகனாக நின்றான். புது மாதிரி இருக்கு. என்ன சொல்றார்? வியாக்கியானம். தேகாத்மாபிமானமாகிற அகங்காரத்தை விட்டு ஸ்வஸ்வாதந்திரியமாகிற அடிச்சாட்டத்தை செண்டித்தனத்தை விட்டு அந்நேஷத்துவமாகிற அலமாப்பை பெருவருத்தத்தை விட்டு அகாரத்தின் பொருளான அந்தர்யாமிக்கே அத்துத்தீர்ந்து அச்சாவதாரமான எம்பெருமானை ஆசிரியித்து பரமபதம் சென்று பேரானந்த அடையத்தகுதி உள்ளவன் எவனோ அவனே ஆச்சாரிய லட்சண பூர்த்தி உள்ளவன். இந்த லட்சணம் பூர்த்தி இல்லாதவன் ஓர் ஆச்சாரியனுக்கு அடிமைப்பட்டவனாயிருந்து பிறகு லோககுரு என்னும் பெயரை சுமந்து கொண்டு தன் சிஷ்யலோகம் முழுவதற்கும் அவர்கள் கொடுக்கும் பணத்துக்காக அடிமை தொழில் கூறுகின்றான். மானிடரி டீலிங் அப்படின்ற கஸ்பங்கிருதமாரம்பாம் விவேகரமத்தியமாம் லக்ஷ்மீ வல்லப பரியந்தாம் வந்தே குருபரம்பராம்.